இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு ஆள் ஆந்திராவுடைய நடுப்பகுதி அரக்கு வேலின்னு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கான். ராஜமுந்திரியிலேருந்து அரக்கு வேலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 300 கிலோமீட்டரை ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக வந்து நிற்கிறான். பார்த்துக்கிடுங்க, நான் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரன் பண்ணிக்கிட்டு என் பைக்கை ஓட்டிக்கிட்டு அந்த பைக்கை ஓட்டுற வீடியோவை உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி போடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு நிறைய பேர் கேட்பிய. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை மகிழ்விச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்காக என் பைக்கில் நான் வர்றதுனால எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது. என் பைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னைக்கு பார்த்தீங்களா வேம்புலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். டிவிஎஸ் அப்பாச்சி RTX இந்த பைக்கு தான் என்னோட பைக்கு. நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கு வேலி இந்த தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, 300 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்க முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கிறேன். போன வீடியோவில் ராஜமுந்திரி வரைக்கும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வந்து கிளம்புறப்பேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த அரக்கு வேலைக்கு போகிற 300 கிலோமீட்டருக்கு மணி இப்போ 3 மணி ஆகுது. நாங்கள் போய் சேர்றதுக்கு 9, 10, 11 கூட ஆகலாம். ரூட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது. இது வரைக்கும் எந்த தமிழ்நாட்டு யூடியூபர்ஸும் இந்த வழியாக போய் வீடியோ போட்டது கிடையாது. நான் யூடியூபர் கிடையாது, நான் ரைடர். ஒரு அட்வென்ச்சர் விரும்பி இந்த மாதிரி ஒரு நமக்கு தெரியாத பழக்கம் இல்லாத விசாரிக்கப்படாத ரோட்டுகளுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு போவேன். இன்றைக்கி அந்த மாதிரி ரூட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். கத்தி பேச முடியல, மைக் எடுத்து வைக்க முடியல, டைம் இல்லை. இப்போ வாங்க அப்படியே மோட்டோ விலைகளை கண்டினியூ பண்ணி போகலாம். அப்போ எப்படி இருக்குது என்னங்கிறதுலாம் போகிற வழியே சொல்லிட்டு இருக்கேன். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேடு கெட்டவனுக்கு கிடைக்கிற இடத்துலலாம் செருப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறது நம்ம ராஜமுந்திரியிலேருந்து அரக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் போகிற இடம்லாம் பயங்கரமாகவும் அற்புதமாகவும் இருக்கும்னு சொல்கிறதுக்காக அதை உங்ககிட்ட காட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கேமராவை எடுத்து மாட்டினேன். அதாவது GoPro 12ங்கிற ஒரு கேமராவை எடுத்து மாட்டினேன். அது பார்த்தீங்கன்னா மீடியா மோடில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு போல இருக்குது. கம்ப்ளீட்டாக அதோடைய வாய்ஸ் எடுக்கவே இல்லை. நல்லா அழகாக ஃபுட்டேஜ் எடுத்துச்சு. ஆனால் நான் அந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு உங்ககிட்ட இந்த ஊரை பற்றி சொல்லிக்கிட்டு போன அந்த ஃபுட்டேஜ் வாய்ஸ் வந்து எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். என்ன பண்ணணும்னு தெரியல, ஒன்றுமே புரியலை எனக்கு. இந்த அரக்கு வேலி போய் சேர்ற வரைக்குமே அந்த மாதிரி ஃபுட்டேஜோடைய வாய்ஸ் எடுக்கவே இல்லை. அதனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாச்சுன்னா, இந்த அரக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான ரூட்டு எப்படி இருந்துச்சு, எங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னணி குரலில் சொல்ல போகிறேன். ராஜமுந்திரியிலேருந்து மத்தியானம் 3 மணிக்கு கரெக்டாக நாங்கள் வண்டியை எடுக்கிறோம். ராஜமுந்திரி ஏர்போர்ட்டுக்கு தாண்டி ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு போச்சு. அந்த ரோட்டில் தான் நாங்கள் இப்போ போய்கிட்டு இருக்கோம். சுற்றி நல்ல விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. நடுவில் வந்து ஒரு சிங்கிள் ரோடு தான் போய்கிட்டு இருக்கு. இந்த சிங்கிள் ரோட்டில் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இது வரைக்குமே வந்தது பூராவே சிங்கிள் ரோடாக இருக்குது. இதுக்கப்புறமும் நான் ஜூம் பண்ணி பார்த்ததில் கம்ப்ளீட்டாகவே சிங்கிள் ரோடு தான். எந்த ஒரு டபுள் ரோடு 4-வே ரோடு எதுவுமே வராது. இது முழுக்க கிராமங்கள் வழியாக போகிறதுனால பெட்ரோல் பங்க்கு வேற ஏதாவது மெக்கானிக் அசிஸ்டண்ட் ஏதாவது இருக்குமா அப்படின்னாச்சுன்னா வாய்ப்பே இல்லைங்க. இந்த ரோட்டில் நமக்கு உண்டான ஒரு சேஃப்டிங்கிறது ஒரு 0% தான் இருக்குது. நமக்கு நாமே சேஃப்டிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம். ஒரே ஒரு ஸ்டாப்பு போட்டோம். அங்கே டீ குடிக்க கிடையாது, ஒரு பெட்ரோலு. ஆனால் ஒரே ஒரு பங்கு மட்டும் வந்துருந்துச்சு. அந்த பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் இப்போ வண்டி எடுத்து போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவு தூரம் போனாலும் அந்த அகலமாக இருந்து மேலே கீழே அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா SH, அதாவது நேஷ்னல் ஹைவே கிடையாது, ஸ்டேட் ஹைவேல போய்கிட்டு இருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த காட்டு வழியாக போகிறதுக்கு உண்டான ரூட்டு தான் இது. குறிப்பாக இந்த ரோட்டில் நான் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸ் அப்படிங்கிற மக்கள் இருக்கிறது தான். அதாவது பழங்குடியினர்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் அங்கங்கே ஒரு 2 வீடு 3 வீடு 10 வீடு இந்த மாதிரி வச்ச கிராமங்கள் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய நகரங்கள் எதுவுமே வர்றதில்ல. ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தான் வருது. சில சாலை வழிகளில் எங்களை கூகுள் வந்து ஷார்ட் ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சில இடத்துக்கு மாற்றி விடுது. நாங்கள் அங்கே நின்று செக் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் இருந்தாலும் அங்கே ஒரு பயம் வரதான் செய்யும். ஏன்னா திருப்பி இது ஹைவேக்கு போய் சேருமா இல்லை இப்படியே தான்
மிச்சம் இருக்கிற 150-200 கிலோமீட்டர் போகுமா அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரத்தான் செஞ்சிச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுது பல இடத்துல ரோடு ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த ஹைவேவை நல்லா போடணுங்கிறதுக்காக. அதனால எங்களை டைவெர்ட் பண்ணி விடுறாங்க. அந்த டைவெர்ட் பண்ணி போகிற வழியில் வர்ற அந்த ஜல்லிக்கல்லில் இந்த நம்ம அப்பாச்சி RTX 300 பைக் வந்து என்னை கொஞ்சம் பயமுறுத்த தான் செஞ்சிச்சு. ஏன்னா பேக் வீல் வந்து வளைச்சி தான் போச்சு. அதனால கொஞ்சம் பயம் வரத்தான் செஞ்சிச்சு. ஏன்னா இது வரைக்கும் இந்த வண்டியை ஆஃப் ரோட்டில் நான் ஓட்டினதில்லை, ஹைவேல மட்டும் தான் ஓட்டியிருக்கேன். இப்போ நம்மளை ரைட்டில் ஒரு ரோட்டில் திரும்ப சொல்லுது லாமா சிங்கி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. இப்போ நாங்கள் போட்டிருக்கிற டெஸ்டினேஷனுமே அங்கே தான் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே போகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதில் ஒரு ஹைவே ஜாயிண்ட் ஆகி எங்களை ரைட் சைடில் போக சொல்லிச்சு. லாமா சிங்கி அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஊர் தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு போனதுக்கப்புறம் ரோடுகள் நல்லா தான் இருந்துச்சு, வேகமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவினிங் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு சன் செட் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஃப்ரண்ட்டில் வந்து மஞ்சள் கலரில் ரோடே தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுமே. இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நாங்கள் பெட்ரோல் போட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் விட்டாச்சுன்னா அடுத்து பெட்ரோல் பங்க் இருக்குமா என்னன்னு தெரியாது. இதுவே ரொம்ப நேரம் கழித்து இதான் எங்களுக்கு இந்த பெட்ரோல் பங்க் கண்ணில் மாட்டிச்சு. அதனால் எல்லாருமே டேங்கை ஃபுல் பண்ணிடலான்னு போட்டிருக்கோம். எனக்கு 3லேருந்து 4 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது, இருந்தாலும் நானும் ஃபுல் பண்ணிக்கிட்டுறேன். இதுக்கப்புறம் ஏதாவது பெட்ரோல் பங்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. 2 பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாக மலைகள் தான், மலைகள் தான். இதுக்கு நடுவில் இந்த ரோடு போய்கிட்டே இருக்கு. அழகான ஒரு டோல்கேட்டும் போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, சிங்கிள் ரோட்டுக்கு ஒரு டோல்கேட். ஆனால் ஒருத்துங்க இந்த கண்டிப்பாக இந்த டோல்கேட்டுக்கு நம்ம காசு கொடுக்கலாம். ஏன்னா குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் இந்த ரோடு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் 100, 110ன்னு வண்டியை விரட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சு. இந்த டோல்கேட்டில் இன்னும் காசு வாங்க ஆரம்பிக்கல. பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாளில் வாங்க ஆரம்பிப்பாங்க. இன்னும் மிச்ச ரோடெல்லாம் போட வேண்டியிருக்குல்ல, நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் இந்த ஹைவேல என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரெச் எடுத்து போய்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கோன்னு தெரியாமல் அந்த ஹைவேல அழகாக க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஊரோட ஜங்ஷன் வந்துச்சு, அதில் வண்டிகள் நிறையா இருந்துச்சு. அதனால நான் ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே நிற்கிறதுக்கு எதுக்குடா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா 2 போலீஸ்காரங்க அதில் நின்று என்னைய பெரிய கம்பு வச்சு ஓரம் கட்டினாங்க. நிறைய பேர் அதில் சைடில் நின்றுக்கிட்டும் இருந்தாங்க. என்ன சார், என்ன வேணும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். முதல்ல ஓரம் விட்டுட்டு அப்புறம் பேசு, அந்த அதில் ஓரம் விட்டு, நான் ரைடர் அப்படின்னாலும் நீ ஓரம் விட்டுட்டு அப்புறம் பேசு, வேறு எதுவும் பேசாது அப்படின்ட்டாங்க. என்னடா இந்த இடத்துல இவ்வளோக்குள்ளே என்னென்னு, யாருமே யூனிஃபார்ம் வேறு போடலை. இவங்க போலீஸ்காரங்களா என்னன்னு தெரியல. அந்த கம்பை பார்த்து தான் நான் போலீஸ்காரங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அதில் கூட்டமாக இருந்தாங்க, அது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஒரு பேனர் வச்சுருந்தாங்க கையில். நான் போய் பார்க்கலான்ட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே வந்து ஏதோ விழிப்புணர்வு, சாலை விழிப்புணர்வுன்னு ஏதோ நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் அங்கே நம்மளை பைக்கை ஓரம் விட சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, இது இல்லை நம்மளும் கலந்துக்க சொல்கிறதுக்காக பண்ணிருக்காங்களா, இல்லை நமக்கும் சாலை விழிப்புணர்வு பண்ணுறதுக்காக ஏதாவது மீட்டிங் மாதிரி போடுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அந்த கூட்டமாக நின்றுக்கிட்டேன். நான் போய் நிற்கும் போதே சொன்னாங்க, நீ சைடில் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வந்து பேனருக்கு பின்னாடி தான் போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணுக்குன்னே பேனருக்கு பின்னாடி போய் நின்றுட்டேன். ஏன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எப்படியும் போடுவாங்க, அவங்க எஸ்பிக்கும் அனுப்புவாங்க. அப்போ அதில் நம்மளுடைய முகமும் வந்துச்சுன்னா யார் இவன் இந்த மாதிரி ஹெல்மெட்டோடு வந்து நிற்கானே அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கலாம் இல்லையா. அதனால் எனக்கும் ஒரு விளம்பரம் தானே, விளம்பரத்துக்கு மயங்காதவர் யாரும் உண்டோ அப்படிங்கிறதுக்காக விளம்பரத்துக்காக நான் பேனருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டேன். நம்ம 2 நண்பர்களையும் அந்த பேனருக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி நான் வர வச்சு நானும் பேனர் பிடிச்சிக்கிட்டேன். நான் அதில் தெலுங்கில் தான் கம்ப்ளீட்டாக எழுந்திருந்துச்சு. எனக்கு தெலுங்கு தெரியாது, இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அதை ஏன் நம்மளும் கலந்துக்கிறது தப்பு இல்லைல்ல, அதனால் அதில் கலந்துக்கிட்டேன். హెల్మెట్ లేకుండా ఎంత ప్రమాదాలు జరుగుతున్నాయి. 90% హెల్మెట్ లేకపోతేనే వాళ్ళు డేంజర్. హెల్మెట్ ఉందనుకోండి సేవ్ అవుతున్నాడు, హెల్మెట్ లేదనుకో 90% రిస్క్. 90% ரிஸ்க் ఎందుకు చెప్తున్నానంటే முடிச்சு வச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சு நமக்கு வந்து இதில் ரோட் சேஃப்டி வீக் போல் இருக்குது. இங்கே யாருமே தலைக்கவசம் யாருமே அணியலை. யாருமே பாருங்கள், இங்கே இருக்கிற யாருமே தலைக்கவசம் அணியலை போல இருக்குது. அதான் பிடிச்சி வச்சு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. நம்மளையும் பிடிச்சி வச்சு அண்ணனுக்கு வாழ்த்துக்கு சொல்லிட்டுருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதே டிஸ்ட்ரிக்ட் ஏது டிஸ்ட்ரிக்ட்? பாலவரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. ஆரம்பத்தில் பயங்கரமாக மீசை வச்சு சத்தம் போட்டு ஓரங்கட்டுன்னு சொல்லி சொன்னவர் கூட கடைசி நேரத்தில் கை கொடுத்து வாழ்த்து சொல்லி அனுப்புனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வீரப்பன் மீசையும் அவர் தடியையும் பார்த்த உடனே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு.
ஆனால் நல்ல நோக்கத்துக்காக செய்கிற மக்கள் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படின்னு நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஊருன்னு தெரில, எல்லாமே தெலுங்கில் தான் போட்டிருக்கு, அதனால் ஊர் பேர் சொல்ல முடியாது, சொல்ல தெரில. இங்கே வந்து டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டீயை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் வந்து 150 கிலோமீட்டர் இருக்குது. 4 மணி நேரம் சொல்லுது, ஆனால் 150 கிலோமீட்டர். என்ன பார்த்தாலும் ஒரு பொறுமையாக போனால் கூட ஒரு 3 மணி நேரத்தில் போயிருக்கலாம். ஆனால் வந்து 4 மணி நேரம் சொல்லுது. அதான் என்னன்னு தெரியல. அங்கே ஒரு பையன் வந்து அந்த சென்டர் எங்கே இடத்துல அண்ணன்ட்ட ஏதோ சொன்னாப்லையா. அண்ணே என்ன சொன்னாப்ல அந்த பையன்? போட்டுக்கன்னாரு. என்னன்னு கேட்டேன். ஃபுல்லாகவே கட்டுரோடு இருக்குன்னாரு. சரிங்க சரிங்கன்ட்டு வந்துருக்கிற வீதியை கிளப்பி போடுறாங்க, கேட்குறவங்க போகிறாங்க. இங்கேயா போகிறீங்க, இங்கேயா போகிறீங்க? நாங்கள் இங்கே தான் போகிறோம், வேறு வழி கிடையாது. ஆனால் பிளான் பி ஒன்று வச்சுருக்கோம். முன்னக்கூட்டியே ஏதாவது ஒரு 50 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டே இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணிடலான்னு தான் பிளான் வச்சுருக்கோம். ரொம்ப டோட்டலாகவே அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா 10 மணி ஆகிடுது. அப்புறம் டயர்டில் எங்கேயாவது லேட் ஆச்சுன்னா 11 மணி ஆகிடும். ஏதாவது தடுக்கி விழுந்துட விடாது காட்டு ரோடு. அதனால் கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் பொறுமையாக போயிடணும். அடுத்த பிளான் பியும் வச்சுருக்கோம். எது செட் ஆகுது நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். செம்ம டீ கடைங்க. டீயை நல்லா வற்ற வச்சு தர்றாப்புல. அது வற்ற வச்சு நம்ம வட நார்த் இந்தியாவில் கிண்டுற மாதிரியே கிண்டி ரொம்ப வற்ற வச்சு தர்றாப்புல. நல்லா இருக்குது. இது ஊர் பேர் தான் இந்த சரியாக தெரியல, சொல்லவும் முடியல. இங்கே வந்து இவர்கிட்ட ரூட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் நான் எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த ரூட்டு பெஸ்ட்டாக இந்த ரூட்டு பெஸ்ட்டான்னு நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 ரூட்டு போட்டிருக்கோம். 2 ரூட்டில் லம்பாசிங்கிங்கிற ஒரு ஊர் வருது இடையில. இப்போ நீங்கள் நைட் டைம் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும். ரோடெல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு அவர் அந்த பெரியவர். இவர் என்ன சொல்கிறாரு, போகலாம், நீங்கள் கொஞ்சம் 3 பேராக போகிறீங்களா அப்படிங்கிறாரு. இந்த பாருங்கள் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்பிளே தான் காட்டுது. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது தான் காட்டுது. only 1 or 2 kilometers. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. புருஷோத் இவர் என்னன்னா அந்த தெருவில் அந்த டிஸ்கவரில் நாங்கள் பார்த்தா எங்களுக்கு ரூட்டு சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரூட்டுப்பா அந்த ரூட்டுப்பா அப்படி இப்படின்ட்டு. நான் நினச்சேன் சரி லோக்கல் போல் இருக்குது, அதனால இவருக்கு எந்த ரூட்டு தெரியுது அதெல்லாம் ஐடியா பண்ணுறாருன்னு. அவர் அங்கேருந்து 400 கிலோமீட்டர் இன்றைக்கி ஓட்டிட்டு வந்திருக்கிறாரு அந்த பைக்கை. அதனால தான் எங்களுக்கு ஐடியா சொல்கிறாரு. சூப்பராக சொன்னார் புருஷோத்தனை. சூப்பர். அவர் இந்த உருவத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ சூப்பராக அந்த டிஸ்கவர் பைக்கில் போகிறார். இன்னுமே 100 கிலோமீட்டர் போகணுமா அவர் வீட்டுக்கு சேர்றதுக்கு, காக்கிநாடா பக்கத்தில். எல்லாருக்குமே ஒரு நம்ம மேலே உள்ள அக்கறையில் தான் சொல்கிறாங்க, ஏன் இப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்கள நம்ம கேட்டு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பிளான்லான்னு நாங்கள் அவுட்டரில் போய் பிஸ் அடிச்சுட்டு பிளான் பண்ணுறோம். வாங்க போகலாம். அந்த டீ கடையில் பேசி முடிவு பண்ணி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு காட் செக்ஷன் வந்துச்சு பாருங்கங்க. பயங்கர ஏர்பின் பண்டு இப்படி இறங்குது. இந்த ஏர்பின் பண்டை இந்த பிளெயின்ஸ் ரோட்டில் நான் கவனிக்கலை, எதிர்பார்க்கலை. ஆனால் திடீர்னு மலைகள் வந்துச்சு, திடீர்னு அந்த இது வந்து இறங்க ஆரம்பிக்குது. நான் ஏர்பின் பண்ணிட்டு ஏறும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு முன்னாடி மலைகள் இருக்கிறதுனால அந்த முடிவை நான் எடுத்தேன். ஆனால் ஏறலை, ஃபுல்லாகவே இறக்கமாக போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு தான். ஆனால் ரொம்ப அகலமாக போட்டிருக்காங்க ரோடு. நம்ம கேரளாவில் இருக்கிற மாதிரி ரொம்ப அகலமாக போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. பெரிய வண்டிகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் பெரிய வண்டிகள் எதுவுமே பார்க்கல. சூப்பராக இருந்துச்சுங்க. வளைஞ்சி நெளிஞ்சு போகிறதுக்கு நம்ம இமாலயாஸில் தான் இந்த மாதிரி ரோடுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். மலைகள்லாம் அகலமாக இருக்கிறது. நான் கடைசியாக நார்த் ஈஸ்ட் போய் அருணாச்சல பிரதேஷ்லாம் போகும்போது இவ்வளோ அகலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் ஆந்திராவில், அதுவும் அரக்கு வேலைக்கு போகிற காட் செக்ஷனில் இப்படிப்பட்ட ரோடுகள் இருக்கிறது ஆச்சரியமாக தானே இருக்குது. இந்த ரோடை பார்க்குறதுக்குன்னு இங்கேருந்து பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. எஸ்ஸாக போகுது. ஐயோ எவ்வளோ தூரம் போகுது பாருங்களேன். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த பள்ளத்தாக்கு பூராவே அப்படியே தெரியுது. நாம் அதில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் சேஃப்டியாக தான் இருக்குது. பின்னாடி மக்கள் நல்லா தான் வந்துட்டுருக்காங்க. நான் என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன். நல்லா படுத்து எழுந்திரிச்ச மாதிரி. நம்ம அப்பாச்சி RTX 300 நல்ல ஒரு அட்வென்ச்சர் டூரிங்கில். அதனால் இந்த ரோட்டுக்கு நல்லா இருக்குது. பின்னாடி டயரும் வந்து ரொம்ப வழுக்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு. இப்போ நாங்கள் போட்டிருக்கிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா லாமா சிங்கி. ஏன்னா நம்ம கண்டிப்பாக அரக்கு வேலைக்கு போக முடியாது. அந்த டீ கடையில் உள்ளவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்ம கண்டிப்பாக இப்போ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால் லாமா சிங்கிக்கு தான் போட்டிருக்கோம். லாமா சிங்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 70 கிலோமீட்டரில் வந்துடும். 70 கிலோமீட்டருமே வந்து நல்லா ரோடு இருக்குமானா இருக்காதான். அதுவும் மாறி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதையும் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இப்போவும் பாருங்களேன், எல்லோ கலரில் சும்மா ஃபாரினில்
பார்த்த மாதிரி நல்ல ரோடுகளாக இருக்குது. இங்கே காட்டுக்குள்ளே இவ்வளோக்குள்ளே நல்லா போட்டிருக்காங்கன்னு ஆச்சரியமாக தான் இருக்குது. சில ஊர்கள் தான் வருது, அதுலேயும் ஒரு 5-6 வீடுகள் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ரோடு, இந்த லைட்டு, இந்த ஸ்ட்ரிப்ஸு, அந்த எல்லோ கலர் கோடுகள் உண்மையில் தரமாக இருக்குங்க. இந்த ரோடை நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் லாமாசிங்கிக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கட் பண்ண ரூட்டு வந்து பயங்கர மோசமாக தான் இருக்கும். கைஸ், எங்களுக்கு வந்து இன்னும் முடிகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது, 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. கூகுள் வந்து காட்டு மட்டும் பாருங்கள். இந்த 13 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சத்தியமாக இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் நாங்கள் வந்து 45 கிலோமீட்டருமே அப்படி தான் இருந்துச்சு. இந்த 60 கிலோமீட்டரில் 45 கிலோமீட்டருமே காட்டில் ஃபுல்லாக வந்தோம். இங்கே இப்படி இருக்குது. சரி, ஒரு இடத்துல வெளிச்சம் வந்துச்சு, அங்கே நின்று பேட்ரி மாற்றிடலாம் கோப்ரோக்குன்னு பார்த்தோன்னா, அந்த பேட்ரி மாற்றுற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்தில் சாராயம், கல்லாக சாராயம். இங்கே வந்து ஒரு மாதிரி குச்சி, ஒரு வீட்டை வந்து குச்சியில் குத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே அதே மாதிரி தான். அவர் வந்து சரக்கு குடிச்சிட்டு இருக்கிறாரு. குடிச்சிக்கிட்டு அங்கே வந்து இது வச்சுருக்காங்க, மீட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது பக்கா காடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், பக்கா காட் செக்ஷனு. இங்கேயுமே வந்து இது காட்டு ஏறப்போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இப்படி ஒரு அற்புதமான இடங்க. ஆனால் உண்மையில் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்பில். இப்படிலாம் பார்ப்பேன்னா எதிர்பார்க்கவே இல்லை. ஆந்திராவில் இன்னும் ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி கல் வச்சு இதெல்லாம் வச்சு கடைகள் ஊருக்கு ஒதுக்குற காட்டுக்குள்ளேன்னு வைங்களேன். ஆனால் ரோடு போகுது, காட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பா, எத்தனை வருஷம் ஆச்சு இது மாதிரி. அந்த கல்லுக்கடையை தாண்டி இப்படி வாரம் சும்மா இருக்குங்க. போங்கங்க என்னமா இருக்குது ரோடு. ஐயோயோ, சிங்கிள் ரோடு தான், பைக்குகள் மட்டும்தான் வருது, வேறு எந்த வண்டியும் வரல. அப்படியே லெஃப்டில் பார்த்தா மலைகள் மேலே காட்டு தீ கொழுந்து விட்டு எரியுதுங்க. இங்கே பார்க்குறக்கே லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மலை இருக்குது, அதில் ஏகப்பட்ட இடத்துல காட்டு தீ எரியுது. அது பார்த்துட்டு இந்த ரோட்டில் நம்ம நைட்டு நேரம் போயிட்டுருக்கோங்கிறது நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபைனலி நம்ம அந்த ஹேர்பின் பெண்டில் ஏற போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்போ நைட்டு நேரம் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இந்த ஹேர்பின் பெண்டில் நான் ஏறி போனால் தான் லாமாசிங்கிக்கு போக முடியும். லாமாசிங்கியான்னு தெரியல, அது உச்சரிப்பு எனக்கு தெரியல. அதில் கூகுளில் வந்து லம்பாசிங்கின்னு போட்டிருக்கு. பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் லாமாசிங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த ஹேர்பின் பெண்டில் ஏறி நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல சும்மா தான் நின்னோம். அப்புறம் எனக்கு எங்கேயாவது நின்னாச்சுன்னா சேஃப்டி இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து நக்சலைட்டு கொஞ்சம் நடமாட்டம் இருக்கிற ஏரியா. அதனாலையும் இந்த இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னாச்சுன்னு தெரியல. 18 கிலோமீட்டர் இதில் போட்டிருக்கு. இந்த 18 கிலோமீட்டரும் இப்படி தான் இருக்குமா இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னும் தெரியல. இந்த ஹேர்பின் பண்டு எனக்கு ஞாபகப்படுத்துகிற ரூட் என்ன அப்படின்னாச்சுன்னா, தேனியிலேருந்து மூணாருக்கு போவோம் இல்லையா, தேனி போடிமேட்டு ரோட்டில் போகிற மாதிரியே எனக்கு இருக்குது. கீழே தேனியிலேருந்து இப்போ தேனி போடிமேட்டுக்கு ஏறும்போது இதே மாதிரி தான் ஏறும். 2 பக்கமும் இருட்டாக இருக்கும். அப்படி ஏற கீழே உள்ள அந்த ஊர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த லைட்டுங்களில் தேனி நகரமே தெரியும். ஆனால் இங்கே எதுவும் சிட்டி இல்லை, கொஞ்சம் ஊர்களோட லைட்டு தான் தெரியுது. அதை பார்த்து அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்குங்க. ஆந்திராவில் அரக்குவேலி பக்கத்தில் இப்படி ஒரு காட் செக்ஷனில் ஹேர்பின் பெண்டில் போய்கிட்டு இருக்கோம். நைட்டு 8:30 மணி ஆகுது. இதை நான் சொல்கிறத விட நீங்களே அனுபவ ரீதியாக விஷுவலாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும். அப்படியே கண்டினியூவாக என் கூட வாங்க, நீங்கள் அப்படியே விஷுவலாக பார்த்துட்டே வாங்க. கைஸ், லம்பாடி லுங்கியில் லம்பா சிங்கியில் ரூம் தேடணும். சுற்றி ரூமாக தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ரூமில் ஆள் இருக்காங்கன்ட்டு இல்லை, எதுவுமே எங்கே இருக்குன்னே தெரியல. இருட்டுக்குள்ளே பொந்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்காங்க. இங்கே லைட்டே கிடையாது, இருட்டாக இருக்குது. இப்போ ஒரு கடையில் வர சொல்லியிருக்காங்க. ஒரு இதில் டென்ட் ஸ்டே மாதிரி வர சொல்லியிருக்காங்க. அது இங்கேருந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. அதனால் ஒரு டீ அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டீ கடை, டீ டைம் அப்படின்னு ஒரு டீ கடை இருந்துச்சு. டீ குடித்தோம். இது வந்து லம்பாசிங்கியில் இது ஒரு மெயின் கார்னர் போல் இருக்குது. இதுலேருந்து 2 பக்கம் திசையாக திரும்புது. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று போகுது பார்த்துருங்க. அதான் டெட்லியான ஒரு ரைடு முடிச்சதுக்கப்புறம் டீயை குடிச்சிருவோம். அங்கே காட்டுக்குள்ளே போனப்புறம் எதுவும் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாதுல, டீ அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா சூப்பர் டீ டைம் டீ. ஓகே கைஸ், ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் ரூமு. சதாப்தி அப்படின்னு போட்டிருக்கு. சதாப்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நல்ல வைபான இடங்க, சூப்பராக இருக்குது. பெரிய கார்டனு, யாருமே இல்லை, அதான் விஷயம். இன்றைக்கி வந்து வீக்கெண்டு.
நல்ல கூட்டம் வந்திருக்கோம், எப்படி ரூம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருக்குது பார்த்துடுங்க. எங்கள் பைக்கெல்லாம் அங்கே பார்க் பண்ணியிருக்கு. சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து சாப்பாடு சொல்லிட்டோம். இங்கேயே சொன்னாச்சுன்னா அவங்க வெளியிலேருந்து தான் வாங்கி தராங்க, பட் ஆனால் இங்கேயே சொல்லிவிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். ஸோ காலையில் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுங்க எல்லாத்தையும் காட்டுறேன் நான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சூப்பரான அட்வென்ச்சர், பயங்கரமாக வந்து இது எண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு அழகான ரெசார்ட்டு கிடச்சது எங்களுக்கு ஒரு பெரிய இதுதான். 1 மணி நேரம் தேடணும், பட் டயர்டு பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து 400 கிலோமீட்டர் பக்கத்தில் ஓட்டியிருக்கோம், இருந்தாலும் டயர்டு தெரில, என்னென்னு தெரில. இன்றைக்கி ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று கூட டயர்டு தெரிஞ்சிச்சு, பட் இன்றைக்கி டயர்டு தெரில. அப்படியே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து சூப்பரான ஒரு இந்த லொக்கேஷன் பார்த்துட்டு நம்ம எப்படியே இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அதுவுமே இங்கே அன்எக்ஸ்பெக்டட் ரூட்டு தான், அன்வான்ட் ரூட்டு தான். ஸோ அந்த ரூட்டுக்கு நாளைக்கு போக போகிறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். இந்த நம்மளுடைய அன்எக்ஸ்பெக்டட் மெமரிஸை கலெக்ட் பண்ணுற ஒரு ரைடில் இந்த வீடியோ 2வது வீடியோ வந்திருக்கோம், 3வது வீடியோ வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவோட நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவும் அட்வென்ச்சராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எப்படியும் நாளைக்கு வீடியோவில் சூப்பராக உங்களை சந்திக்கிறேன். பாய்.